குமரி கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நெத்தலி மீன் தொக்கு. நெத்தலி மீன் தொக்கு வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலாம் என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த முறையில் நீங்கள் பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டீர்கள். இந்த முறையில் ஒரு முறை தயார் செய்து சாப்பிடுங்கள். மிகவும் மிக 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 சிறப்பாக இருக்கும். நான் இதற்கு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தினேன். சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டிருக்கிறேன். பொதுவாக பச்சை மிளகு நான் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் பச்சை மிளகும் கட் செய்து போட்டிருக்கிறேன். அது ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு தக்காளியை சேர்த்தேன். அதாவது 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி போட்டிருக்கிறேன். அதை போட்டு மூடி வச்சு தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டு மூடி வச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிஞ்ச பிறகு நல்லா கிண்டி அது தக்காளியும் நல்லா மசிஞ்ச பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அடுத்ததாக கொஞ்சம் வத்தல் பொடி, அடுத்ததாக கொஞ்சம் மல்லிப்பொடி, 3ஐயும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த மசாலா வாசனை போகக்கூடிய அளவில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கிண்டி கொடுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை விடுங்க. கிண்டி கொடுத்த பிறகு கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை விடுங்க. தண்ணியை விட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை வச்சுக்கிடுங்க. அடுத்ததாக நீங்கள் தேவையான புளியை கலக்கி நீங்கள் அதில் கூட விட்டுருங்க, தண்ணியை கூட விட்டுருங்க. தேவையான அளவு, ரொம்ப வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போதும். போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு நெத்திலியை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இந்த நெத்திலி நான் பக்கத்து கடையிலேருந்து வாங்கினது, விழுந்தியமலம் சந்தையிலேருந்து வாங்கினது. அதாவது 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். நிறைய நெத்தோலி கொடுத்துருந்தாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கின நெத்தலியை 5 பார்சலாக ஃப்ரீசரில் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு பார்சல் மட்டும்தான் எடுத்திருந்தேன். நிறைய மீன் கிடச்சிருந்து. அதாவது தேங்காய் பட்டணம் போகணும்னு நினச்சேன், கடைக்கு போகிறதுக்கான நேரம் கிடைக்கல. பக்கத்து கடையிலேயே நிறைய மீன் கிடச்சிருச்சு. அந்த மீனை நல்லா கழுவி நம்ம அந்த குழம்புல போடுறோம். போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்கணும், கொதித்து நல்லா வேகணும். வெந்த பிறகு அதை நீங்கள் இறக்கி வச்சுக்கிட்டு அடுத்ததாக கடுகு தளிக்கணும். கடுகு தளிக்கிறேன்னா முதல்ல எண்ணெய் விட்டுருந்தேன், தேங்காய் எண்ணெய் விட்டுருந்தேன். அடுத்ததாக கறிவேப்பிலை, அப்புறம் இப்போ வத்தல் மிளகு, கொஞ்சமாக உள்ளி, சின்ன உள்ளி போடணும். சின்ன வெங்காயம் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக சின்ன வெங்காயத்தை போட்டு அது சிகப்பு கலர் வர்றது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்து அதுக்கு பிறகு அதை எடுத்து நம்ம அந்த குழம்புல விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் வச்சிட்டோம். அது பார்க்கும்போதே ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்கள் வேணுமுன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டாச்சுன்னா இதை வற்ற வச்சு நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் குழம்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக தண்ணி வச்சு தான் நான் எடுத்திருந்தேன். மதிய நேரத்தில் இலையில் சோறு போட்டு அந்த சோத்துக்கு மேலே இந்த குழம்பை வச்சு சாப்பிடும்போது ஆஹா, சிக்கனே தோற்று போயிடும்.